பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிங்களா? பிறக்க போறது என்ன குழந்தைன்னு தெரியாது, எப்படி பேர் வைக்கிறது? நான் முடிவு பண்ணிட்டேன். ஆண் குழந்தை பிறந்தா லாவணியோட அப்பா பேர், பொண்ணு பிறந்தா உங்க பேர் தான் வைப்பேன். என்னாச்சு மாப்ள? தெரியலையே, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அத்தை, கொஞ்சம் 2 பேரும் கீழே இறங்குறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு சொகுசா கார்ல போய் இறங்கலாம்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு. லாவணியா நீரு. அத்தை, தப்பா நினைக்கலனா கொஞ்சம் பின்னால இருந்து காரை மெதுவா தள்ளுறீங்களா? என்னது நானா? மாப்ள, கார் தள்ளுற அளவுக்கு எனக்கு வயசும் இல்ல, என் உடம்புல பலமும் இல்ல. தப்புதான் அத்தை, எனக்கே புரியுது. பக்கத்துல யாரா இருந்தா கூட ஹெல்ப் கூப்பிடலாம். லாவணியா வேற கேரிங்கா இருக்கா, அவளையும் தள்ள சொல்ல முடியாது. இதே உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உட்கார வச்சு நானே ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளிட்டு போவேன். ஆனா எதுக்குமே வழி இல்லாம தான் நான் உங்களை தள்ள சொல்றேன். நீங்க ரொம்ப கூட தள்ள வேணாம், சும்மா டச் பண்ணா போதும், வண்டி தானா பறக்கும். எனக்கு இந்த நிலைமை தேவையாடி? சாரிமா. அத்தை, அப்படிதான் அத்தை, நல்லா தள்ளுங்க. அப்படிதான் அப்படிதான் அத்தை, நல்லா தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் அத்தை, நல்லா பலமா தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம். அப்படிதான் அப்படிதான், இன்னும் கொஞ்சம் அழுத்தி தள்ளுங்க அத்தை. அப்படிதான், நல்லா தள்ளுறீங்க. அப்படிதான் அப்படிதான், நல்லா தள்ளுங்க. அப்படிதான் அத்தை, நல்லா தள்ளுங்க அத்தை. சூப்பரா தள்ளுறீங்க. தள்ளுங்க தள்ளுங்க. இப்ப பாரு வைக்கிற ஆப்பு. ஐயோ, அம்மா கீழே விழுந்துட்டாங்க. வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. ஐயோ அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை, ஐயோ அத்தை, அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? ஐயோ என்ன நீங்க? கையிடுமா? ஐயோ அத்தை, என்னத்த அது முகத்துல ஜாம் கொட்டின மாதிரி? ஐயோ தூக்கு தூக்கு அத்தையே தூக்கு. லாவணியா கைப்பிடி. பாத்து பாத்துங்க அத்தை, மெதுவா எந்திரிமா. பாத்து அத்தை. அத்தை, ஐயோ இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சு? ஐயோ. ஏன்பா என்னப்பாச்சு? கீழே விழுந்துட்டாங்கயா. அத்தை சாரி அத்தை, என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்களை போய் காரை தள்ள சொன்னனே, நான் ஒரு பாவி அத்தை. ஐயோ, உங்க அழகான முகத்தை என்னாலே பார்க்க முடியலையே. ஏன் இதையுமே வெடிச்சிட்டு போல இருக்கு. ஏப்பா இப்படி புலம்பிட்டே இருந்தா எப்படிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போப்பா? இவ்வளவு நேரம் எங்கேயா போயிருந்தீங்க? நீங்க மட்டும் முன்னாடி வந்து எங்க அத்தைக்கு நிலைமை இருக்குமா? ஏங்க பேசிட்டு இருக்க நேரமா இது? அம்மா உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போணும், கார் எடுங்க. கார்ல ஏதோ ப்ராப்ளம் ஆவனியா? ஆட்டோல தான் போணும். சார் யாராவது ஆட்டோ பிடிச்சு வர கொடுங்க. சொல்றேன்பா. நீங்க போங்க. அம்மா ரொம்ப வலிக்குதா? ஐயோ, கார் ரிப்பேர் தெரிஞ்சதும் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட கூடாதா? நான் ஏன் இப்படி முட்டாத்தனமா பண்ணேன்னு எனக்கே புரியலையே. என் அத்தையை நானே கீழே விழ வச்சிட்டேனே. இந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியலையே. அம்மா அம்மா அம்மாவுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் பாட்டி. அம்மா உங்களை அடிச்சதுனால உங்க மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும், காயப்பட்டிருக்கும் எனக்கு புரியுது. எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு ஆறுதல் தராதுங்கிறது எனக்கு தெரியும். எனக்காகவும் அப்பாவுக்காகவும் நடந்ததெல்லாம் மறந்துருங்க பாட்டி. இதுக்கப்புறம் அம்மா அப்படி அநாகரிகமா நடந்துக்காம நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற இந்த நல்ல குணம் உங்க அம்மா கிட்ட இல்லாம போயிடுச்சேப்பா. நீ சுந்தரி வயித்துல தான் வந்து பிறந்திருக்கணும். எப்படியோ தப்பி தவறி அவ வயித்துல பிறந்துட்ட. மம்மி ஆர் யூ மேட்? பாட்டி உங்களோட வயசுல பெரியவங்க, அம்மா மாதிரி. அவங்கள எப்படி கை நீட்டி அடிக்க முடிஞ்சது? பாட்டியை கை நீட்டி அடிச்சது தப்பு உங்க மனசு தோணல? எப்படி சில்லியா பிஹேவ் பண்ண முடியுதுன்னு தெரியல. பாட்டியை கை நீட்டி அடிச்சதை எந்த விதத்துல உங்களால நியாயப்படுத்த முடியாது.
பார்த்து கேள்வி கேக்குற? பெத்த அம்மா கிட்டே கேள்வி கேக்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? யார் கொடுத்த தைரியம்டா இது? தொலைச்சிருவேன் ராஸ்கல். என்ன உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்கு? நான் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? மனுஷி அடி நீ தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய கை நீட்டு அடிக்கிற. உனக்கு அறிவில்ல? ஏன் இப்படி ராட்சசி மாதிரி பிஹேவ் பண்ற? நீ பண்ற அராஜகத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? இவன் ஏன் புள்ள. இவனை நான் திட்டுவேன், அடிப்பேன், கொல்லுவேன், என்ன வேணா பண்ணுவேன். எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்கு. இவன் உனக்கு மட்டும் புள்ள இல்ல, எனக்கும் தான். என் கண்ணு முன்னாடியே இவன் அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? ஓ ஆட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறதுனால தானே நீ மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இதே மாதிரி நான் எப்பவும் பொறுமையா இருப்பேன்னு நினைக்காத. நீ புத்தி கெட்டு போய் மறுபடியும் ஏதாவது பண்ணின அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சாதாரணமா கோபம் வராது. கோபம் வந்துச்சு நீ தாங்க மாட்ட. டாடி எனக்கு டாடி ஐயோ டாடி ஏங்க இப்படி எமோஷனல் ஆவறீங்க? இவளை பத்தி தான் தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் ஏன் இவகிட்ட சண்டைக்கு போறீங்க? ஏற்கனவே ஒரு தடவை அட்டாக் வந்த உடம்பு உங்களுக்கு திரும்பவும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது? அந்த அறிவு கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி நடந்துக்க மாட்டா. நீங்க வாங்க முதல்ல உட்காருங்க. ஏய், முதல் தடவை அவருக்கு அட்டாக் வந்தப்ப அவர் பக்கத்துல இருந்து கவனிச்சவ நான். நீ என்னவோ பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டவ மாதிரி பேசுற. சமயம் பார்த்து நல்லவ மாதிரி நடிச்சு நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறியா? நீ யாரு? உன் அம்மா யாரு? எந்த நேரத்துல நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. உங்க நடிப்பை பார்த்து மத்தவங்க வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன். இந்த புவனா ஒரு நாளும் ஏமாற மாட்டா. போதும் நிறுத்து. உன்ன மாதிரி ஒருத்தி இவர் வாழ்க்கையில வந்ததுனால தான் இவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கு. நான் இங்க வந்த கொஞ்ச நாள்ல நீ எந்த அளவுக்கு இவரை டென்ஷன் பண்றேன்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். உன்னால எப்பவும் பிரச்சனை பிரச்சனைன்னு டென்ஷன் தான். மனைவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? புருஷனோட மனசுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் அமைதியையும் நிரந்தரமா தரவதான் மனைவி. இப்படி எல்லா நேரத்திலயும் டென்ஷனா வச்சிருந்தா அவளுக்கு பேரு வேற. அது தெரிஞ்சுதான் நீ அவர் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்க போற. இவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஊர்ல எத்தனையோ டாக்டருங்க இருக்காங்க. வேற ஒரு டாக்டரை பார்த்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப. ஆனா எனக்கு அப்படி இல்ல. இவரு நல்லபடியா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். என் கேரக்டரை பத்தி தப்பாவா பேசுற? ஒண்ணு ஏங்க நீங்க ஏன் உணர்ச்சி வசப்படுறீங்க? இங்க இருக்க வேண்டாம், உள்ள வாங்க. பிரபா நீ ஒரு ரூமுக்கு போ. இல்லம்மா, இவங்க எப்படி ரூடா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. பாட்டி மேல கை வச்சாங்க, அப்புறம் என்ன அடிச்சாங்க, இப்ப உங்க மேல கை ஓங்கிட்டாங்க. அத பத்தி எல்லாம் இப்ப பேச வேண்டாம். பேசினா பிரச்சனை தான் அதிகமாகும். குடும்பத்துல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நீ முதல்ல ரூமுக்கு போ. இல்லம்மா சொல்றேன்ல, உன் ரூமுக்கு போ. ஏங்க நீங்க வாங்க. இதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுக்காத. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நீ பார்க்க வேண்டியது, அனுபவிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. உன்னை உறவே இல்லாத அனாதையாக்கி நடு தெருவுல நிறுத்தி என் அப்பா கால விழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. மேடம், என்னையா வண்டி வந்தா வந்து கதவு திறக்க மாட்டியா? போய நான்சென்ஸ் ஸ்டூபிட். மூர்த்தி உன்னோட கொஞ்சம் பேசணும். வணக்கம் மேடம்.
சொல்லுங்க மேடம். ஏன் எதுக்குன்னெல்லாம் காரணம் கேட்காத. துளசின்னு ஒருத்திய பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. அவ வாய் பேச முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணணும். முடிஞ்சா அவ கதையை முடிச்சிடு. சாரி மேடம், இப்பெல்லாம் அப்படி எதுவும் பண்றது இல்ல, எல்லாத்தையும் விட்டேன். விட்டுட்டியா? என்னையா ஆச்சு உனக்கு? ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க மேடம். நான் எங்க செக்யூரிட்டியில பாக்குறேன், அதுல வர வருமானமே எனக்கு போதும் மேடம். ஏய், சும்மா நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காத. நீ வருஷம் முழுக்க சம்பாதிக்கிறத உன்னால ஒரே நாள்ல ஈஸியா சம்பாதிக்க முடியும். அதுவும் இல்லாம உன்னோட மெயின் பிசினஸே அடித்தடி கட்ட பஞ்சாயத்து தானே. இருக்கலாம் மேடம், நான் தான் எல்லாத்தையும் விட்டாச்சுன்னு சொன்னேனே. காசுக்காக இல்லீகலா எதையும் பண்றது இல்ல. பர்டிகுலரா நீங்க ஹெல்ப் கேட்டா செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. யாரு? எம்டி சார். ஓஹோ, எம்டியே சொல்லிட்டாரா? ஆமா மேடம். ஆனா உன்னை இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணது நான். உண்மைதான் மேடம். ஆனா ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான வேலையை மட்டும் பார்த்தா போதுன்னு எம்டி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அப்படி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. மத்தபடி இந்த அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் விட்டாச்சு மேடம். ஓகே பாஸ், போய் என்ட்ரன்ஸ்ல நின்னு சல்யூட் அடிங்க போங்க. ஹலோ, எம்டி சொன்னாருங்கிறதுக்காக ஓவரா பண்ணிட்டு இருக்காத. நிலைமை எப்பவும் இப்படியே இருக்காது. போ, நேரம் வரட்டும், அப்ப நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன சார், காலங்காத்தாலே மேடத்துக்கிட்ட பாட்டா? ஆமாயா, இந்த அம்மாவே இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. எம்டி ஓட்டக்கார் மாதிரி ஓரம் கட்டி வச்சிருக்காரு, அது என்ன பார்த்து மிரட்டுது. அதானே, இன்னும் பழைய கெத்திலே அலைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சுந்தரின்னு ஒரு அம்மா வந்து இதோட பீஸ புடுங்கிட்டாங்க. அது தெரியாம இன்னும் கத்திட்டு இருக்கு இந்த அம்மா. சார், நான் ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை குறைக்க சொல்லியே. புவர் ஃபேமிலிங்கிறனால பில்லில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொன்னேன். சாரி சார், மேடத்துக்கு தெரிஞ்ச என்னதான் சத்தம் போடுவாங்க. பில் என்னவோ அதை கட்டிட சொல்லுங்க. நோ டிஸ்கவுண்ட் பிசினஸ். ஓகே சார் ப்ளீஸ், அவங்க ரொம்ப ஏழைப்பட்டவங்க, பணம் இல்லைன்றாங்க. நாம கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். என்ன சார், வழக்கம் போல நம்ம ஏழை பங்காளன் மனிதாபிமானத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரா? ஏன் சார், உங்களுக்கு நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசை இருந்தா ஜிஹெச்க்கு போங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? மேடம், நான் ஒன்றும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்ல, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றேன். இத பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும்தான் வேலை. ஒழுங்கா அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம பில்லிங்ல எல்லாம் தலையிடாதீங்க. பேஷண்ட் என்கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியுமான்னு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ரிசைன் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருந்தா சொந்தமா கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுங்க. யார் வேண்டான்னு சொன்னா? இது என்னோட ஹாஸ்பிட்டல். எதுக்கு எவ்வளவு பில் வாங்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அதுல நீங்க தலையிடாதீங்க. போங்க சார், போய் உங்க டியூட்டியை மட்டும் பாருங்க. போங்க. சாரி மேடம், நீங்க இங்க ஹாஸ்பிட்டல் நடத்தல, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, பிசினஸ் தான் நடத்திட்டு இருக்கேன். மெடிக்கல் ஃபீல்ட் இப்ப சர்வீஸ் இல்ல, ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. அப்போ உங்களுக்கு தேவை டாக்டருங்க கிடையாது. நீங்க சொன்னீங்கன்னு பேஷண்டோட வயித்தை கிழிச்சு பணத்தை என்னால எடுக்க முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. குட் பை சார். சொல்லுங்க. இனிமே என்னால இங்க சர்வீஸ் பண்ண முடியாது. என்னோட ரிசைன் லெட்டரை மெயில் பண்றேன். அவசரப்படாதீங்க சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படி சார், இவங்க சேர்மன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, அதை நான் பொறுத்துட்டு இருக்கணுமா? என்னால முடியாது சார். ஹலோ சார், ஓவரா பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டா இந்த ஹாஸ்பிட்டலே ஸ்தம்பிச்சு போயிடும் நினைக்கிறீங்களா? ஆஸ் அ சேர் பர்சன் நான் யார வேணா எப்ப வேணா கேள்வி கேட்பேன். பொறுத்துக்கிட்டு இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. பாத்தீங்களா சார், ஒரு டாக்டர் எப்படி மரியாதை இல்லாம பேசுறாங்கன்னு. இவங்க கிட்ட எப்படி வேலை பார்க்கறது? நீங்க சொல்றபடி கேட்க நான் ஒன்றும் உங்க அடிமை கிடையாது, டாக்டர். இது இல்லைன்னா எனக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல், அங்க போய் வேலை பார்ப்பேன். நீங்க இல்லாட்டி எனக்கும் லட்சம் பேர் இருக்காங்க. படிச்ச எத்தனையோ டாக்டர்ஸ் இங்க வேலை பார்க்க தயாரா இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்காம போங்க, போய் வேலையை ரிசைன் பண்ணுங்க. மேடம், நீங்களும் அவசரப்படாதீங்க ப்ளீஸ். போதும் சார், இவருக்கு வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னா போயிட்டே இருக்க சொல்லுங்க. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. போங்க சார். சார் சார் சார், போகாதீங்க சார், ப்ளீஸ் சார். சாரி சார், இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். சார் சார், நீங்க இல்லாம இங்க எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். நாளைக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க எல்லாமே எப்படி சார்? அதுக்கு என்ன பண்ணலாம்னு அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம், என்ன விட்டுருங்க சார். மேடம், அவர் போனா போறாரு, விடுங்க சார். எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், நாளைக்கு 3 பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு. இவர் கோச்சிட்டு போறதுனால ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச் பண்றது கஷ்டம். திறமையான டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிப்போம். இவரை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. மேடம், திறமையான டாக்டரை இழக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படல. சரி, அவரோட திறமைக்காக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம்.
அவரா திரும்பி வந்தா ஓகே, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. மேடம் எதுக்கும் எம்டி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். போங்க.